இங்க எத்தனை பேர் கர்த்தருக்கு முன்பாக துணிகரமாய் உட்கார்ந்து இருக்கிறவங்க? துணிகரமா கொலையும் செஞ்சுவிட்டு சமூகத்திலையும் உட்கார்ந்துகிட்டு ஆண்டவர் உணர்த்துறாரு. அவன் எங்கடான்னு கேட்கிறாரு. அவருக்கு தெரியாத அவனை கொலை பண்ணிட்டான்னு. அவர் தான் அடுத்து சொல்றாரு, உங்களுடைய சகோதர ரத்தம் என்னை நோக்கி கூப்பிட்டதுன்றாரு. சோ அவருக்கு தெரியும் தானே. தெரிஞ்சு ஏன் உன்னை கேட்கிறாரு? உங்க வாயில இருந்து என்ன வார்த்தை வருது? ஆண்டவரே நான் கோபத்துல அவனை கொன்னுட்டேன்னு சொல்றியா? ஆண்டவரே நான் மன்னிச்சிட்டீங்கன்னு சொல்றியான்னு கேட்கறதுக்கு தான் கேட்கிறாரு ஆண்டவர். ஆனா இங்க என்ன நடக்குது? துணிகரம். தேவ சமூகத்துக்குள்ள உட்கார்ந்து கொண்டு துணிகரம். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஆண்டவருடைய சமூகத்துக்கு வெளியே இருக்கிறவன் துணிகரமா செய்யறானா அவனுக்கே நியாய தீர்ப்பு உண்டு. நேபுகாத் நேச்சாருக்கே நியாய தீர்ப்பு உண்டு. வெளியே செய்கிற அத்தனை பேருக்கும் நியாய தீர்ப்பு உண்டு. கர்த்தர் செய்யறாரு, எல்லாருக்கும் உண்டு. ஆனால் வெளியே செய்கிறவனை விட உள்ள செய்கிறவனுக்கு அதிகம் உண்டு. தேவனுடைய நியாய தீர்ப்பு தேவனுடைய ஆலயத்திலிருந்து புறப்படுகிறது. அதுவும் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது தெரியுமா? மூப்பர் இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. வெளியிருந்து உள்ள வரல நியாய தீர்ப்பு, உள்ள இருந்து வெளியே போகுது அக்னி. தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்குள்ள துணிகரமான பாவம், துணிகரமான எண்ணங்கள். இங்கே உட்கார்ந்துகிட்டு ஆண்டவர் உணர்த்தும் போது கூட உணராத ஒரு கூட்டம் இருக்கு. என்ன உணர்வு இல்ல, நானா செஞ்சேன். அதாவது ஆண்டவர் உணர்த்தும் போது உணர்றது வேற. இப்ப 2 பேர் இருக்காங்க, ஒன்னு சவுல், இன்னொன்னு தாவீது. 2 பேரும் பாவம் செய்யறாங்க. 2 பேர்கிட்ட 2 தீர்க்கதரிசி வந்து பேசுறாங்க. ஒருத்தன் வந்து சொல்றான், சாமுவேல் வந்து சொல்றாரு சவுல் கிட்ட, இந்த ஆடு மாடு சத்தெல்லாம் கேட்குதேப்பா அது என்னன்னு கேட்டார். அடுத்து தாவீது கிட்ட வந்து சொல்றாரு. ஒரு தடவை நாத்தான் தீர்க்கதரிசி வராரு, ஒரு தடவை காத்து வராரு. 2 பேரும் வந்து சொல்றாங்க. இப்ப பாருங்க, சவுல் துணிகரமா பேசுவாரு. நான் இல்லைங்க, நான் பண்ணலீங்க, ஜனங்க தாங்க காரணம். அவங்க தான் வந்து உங்களுடைய தேவனாய் கர்த்தருக்கு இந்த ஆடு மாடெல்லாம் இருக்கட்டும்னு சொன்னாங்க அப்படின்னு அவன் சொல்றான். ஆனா தாவீது சொல்றான், ஜனங்க இல்ல, நானே அந்த மனுஷன். இங்கதான் டிஃபரன்ஸ் இருக்கு. ஒரு தப்பை செய்யும் போது, மீறும் பொழுது, ஒரு வீழ்ச்சி வரும்போது உனக்குள் அதை ஒத்துக்கிற தன்மை இல்லாமல் அதற்கு ஒரு காரணம் கற்பிக்கிறல்ல, கர்த்தருக்கு பிடிக்காத விஷயம் அது. இப்ப தப்பு பண்ணினா தப்பு, வேலை முடிஞ்சு. நான் உங்களுக்கு சொல்றேன், இங்க தப்பு பண்ணாதவன் உலகத்துல ஒருத்தன் கூட கிடையாது. இயேசுநாதர் ஒருத்தர் மட்டும்தான், ஒரே ஒருத்தர், கிரைஸ்ட் மட்டும். கிரைஸ்டை தவிர அத்தனை பேரும் விழுந்தவர்கள் தான், எழுந்தவர்கள் தான். அப்படி விழுந்து எழும்போது உன் பாவத்தை நீ ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதற்கு ஒரு நியாயம் கற்பித்தல் இல்ல, நான் இல்ல, அதுக்கு அவங்க தான் காரணம், அதுதான் நடந்துச்சு, இதான் நடந்துச்சு. பல நேரத்துல ஆண்டவர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறது, நீங்க ஒருவேளை ஒரு சில காரியங்களை மனுஷங்கிட்ட ஒத்துக்க முடியாது, கர்த்தர்கிட்டயாவது ஒத்துக்கிறீங்களா? சிலர் என்ன செய்வாங்கன்னா, கர்த்தர்கிட்டயே போய் நியாயத்தை பேசிட்டு இருப்பாங்க. என்ன இப்படி பண்ணிட்டாங்க ஆண்டவரே, ஆண்டவருக்கு தெரியாத மாதிரி. நீங்க என்ன பண்ணீங்கன்னு அவருக்கு தெரியும். பல நேரங்களிலே நீங்கள் யாரை ஏமாத்துகிறீர்களோ, நீங்கள் ஏமாத்துட்டீங்கன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுருவீங்க. ஆபேல கொன்னுட்டோம், யாருக்கும் தெரியாது, புதைச்சிட்டோம், ஓ ஓகே அப்படின்னு சொல்லி. ஆகாப் கேட்பான் எலியாவை பார்த்து, கண்டுபிடித்தாயோ அப்படின்பா. நான் திராட்சை தோட்டம் வாங்கினது உனக்கு எப்பறா தெரியும்? நீ என்ன திருட்டுத்தனம் பண்ணாலும் பரலோகத்துக்கு தெரியும்டா. நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற, யாருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாதுன்னு? நீ பண்ற ஒவ்வொன்றும் பரலோகத்துக்கு தெரியும். ஆண்டவர் யாருக்கிட்டையும் சொல்லாம இருக்காரு. சொல்ல தொடங்கினாரா தொலைஞ்ச. சில நேரத்துல கர்த்தர் உணர்த்தும் போதே மனம் திரும்பிட்டீனா நல்லது. இல்ல உன்னை மனம் திரும்ப வைப்பாரு. இல்லையா, காட்ஸ் பிரசன்ஸை விட்டு துரத்துவார். இப்போ சவுலை துரத்திட்டார். வசனம் சொல்லுது, நான் புறம்பே தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய். அதே நேரத்துல தாவீதை பார்த்து அவன் மனம் திரும்பின உடனே, அழுத உடனே ஆண்டவர் சொல்றாரு, உன் ராஜ்யபாரம் நிலை பெற்றிருக்கும். தாழ்த்தின பிழைச்ச அந்த பாவத்தை விட்டுட்டு நான் காப்பாற்றப்பட்டுருவேன். இல்ல உள்ளுக்குள்ள உட்காந்துக்கிட்டு, காட்ஸ் பிரசன்ஸ்ல உட்காந்துட்டு தேவ ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு அக்கிரமத்தை அநியாயத்தை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் வரும், கர்த்தர் உணர்த்துவார், அடுத்து துரத்துவார். அதான் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் முதலாவதாக சந்திக்க வந்தார். வந்தவனத்துல முதலாவது வந்தவன் கர்த்தரை பார்த்து பயந்து ஓடினான். 2வது உள்ளவன் துணிகரமாக இருந்தான். இந்த துணிகரம் வந்துருச்சுன்னா வசனம் சொல்லுது, அவன் பிசாசால பிடிக்கப்பட்டானாம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசி. தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். ஏன்? அவன் பொல்லாங்கனால் உண்டாயிட்டான், அவ்வளவுதான். இந்த எண்ணம் எதனால வந்துச்சு? பிசாசு கொடுத்த எண்ணம். அதுல பாவம் செஞ்சுட்ட. இப்ப கர்த்தர் வந்து கேட்கிறாரு, எப்ப நீ பாவம் செஞ்சிட்டியா? இந்த பிசாசு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்கிற சுவாமே வராது. எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா,
12 பேர் உட்கார்ந்துருக்காங்க இயேசுநாதரோட. சரியா? உட்கார்ந்து இருக்கும் போது இயேசுநாதர் அப்பதான் என்ன பண்றாரு, திரைச்சி அந்த சீலையை கட்டிட்டு கால் கழுவுறாரு. நல்லா கவனிங்க, பரிசுத்தம் உள்ள தேவன் என்ன பண்றாரு? காலை கழுவுறாரு. பரிசுத்தம் உள்ள தேவன் காலை கழுவுறாரு. அங்க காட்டி கொடுக்கிறதுக்கு காசு வாங்கினவன் என்ன பண்றான்? காலை காட்டிக்கிட்டு உட்கார்ந்துருக்கான். பரிசுத்தம் உள்ள தேவன் காலை கழுவுறாரு. பாவி என்ன பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கான்? காலை காட்டிட்டு உட்கார்ந்துருக்கான். அடுத்து உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். அடுத்து அவனும் கேட்கிறான், நானா? இனிமா சொல்றீங்க? அட்ட துணிகரம், எப்படிப்பட்ட துணிகரம் பாருங்க. ஏண்டா கொலை பண்ண? நான் எங்க கொலை பண்ண? நான் காவலாளியோன்னு கேட்ட அந்த பிசாசு இங்கே இருக்கு. வசனம் சொல்லுது, யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். அங்கே பிசாசுகள் உண்டான காயினை போல. துணிகரத்துல நீ வந்து மனம் திரும்பிட்டினா தப்பிச்சிட்ட, இல்லைன்னா உள்ள பிசாசு போயிடும். இல்லைன்னா உள்ள பிசாசு போயிடும். அவ்வளவுதான், கதை முடிஞ்சு. பல நேரங்களிலே உன் சுயநீதி, அப்பேற்பட்ட இயேசுவே அங்க தாழ்த்திட்டாரு. அவர் பரிசுத்தத்தின் உச்சம், பாவம் இம்மி அளவு இல்லாதவர். அவருக்கு இருக்கிற தாழ்மை பாவத்துல உட்கார்ந்து இல்ல பாருங்க. அவனுக்கு ஒரு பெருமை, அவனுக்கு ஒரு சுயநீதி. நாம சரி, அவன் தப்பு. ஆண்டவர் சொல்றாரு, இது சரி வராது, இது சரி வராது. அவ்வளவு 100% பரிசுத்தம் இருக்கிற நானே உன் காலை கழுவுறேன். உனக்கு இருக்கிறது 1-2 நல்ல குவாலிட்டி இருக்கும், இல்லைன்னா கிடையாது. இல்ல இங்க என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த பிசாசு புகுந்தவன் இருக்கான்ல, அவங்ககிட்ட நல்ல குணம் 1-2 இருக்கும். அந்த நல்ல குணத்தை வச்சுக்கிட்டு அவனுக்கு ஒரு பெருமை இருக்கும். நான் இதுல பர்ஃபெக்ட் தெரியுமா, நான் இதுல ஓகே தெரியுமா. ஆண்டவர் சொல்ல, நீ இதுல ஓகே, எதுலாம் ஓட்ட? 1 ஓகே, 9 ஓட்ட இருக்குதே. 9 ஓட்ட உன் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குதே. உனக்குள்ள இருக்கக்கூடிய பாவங்கள் உனக்கு தெரிய மாட்டேங்குதே. ஆனா உங்ககிட்ட இருக்கிற நீதி மட்டும் உனக்கு தெரியுதே. அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு. அப்படிப்பட்டவன் விரட்டப்படுவான், தேவ சமூகத்தை விட்டு விரட்டப்படுவான். கர்த்தர் வரும்போது அவருக்கு முன்பாக நிற்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. இதுக்கப்புறம் ஆண்டவர் அப்படியே மனுஷனை விட்டுட்டார். அதுக்கு அடுத்து கர்த்தர் திருப்பி ஒரு ஆசைப்படுறார், மனுஷன் கூட வாசம் பண்ணணும்னு சொல்லி. வாசிங்க, யாத்ராகமம் 29ஆம் அதிகாரம் 45 வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரரின் நடுவே நான் வாசம் பண்ணி அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன். ரொம்ப நாள் கழிச்சு கர்த்தர் சொல்றார் மோசே கிட்ட, சரிப்பா, ஏதேனுக்குள்ள வந்து வாழணும்னு நினைச்சேன், உலாவணும்னு நினைச்சேன், அவன் ஓடிட்டான், காயின் பொய் சொல்லிட்டான், 2 பேரையும் விரட்டி விட்டேன், இனி இவனுக்கு நடுவில் நான் இருக்க முடியாது. அதனால ரொம்ப வருஷம், எத்தனை வருஷம்? ஏறக்குறைய 2500 வருஷம் அப்படி போயிடுச்சுப்பா. இப்ப சொல்றார் ஆண்டவர், ரைட், ஓகே, நான் இவங்க நடுவுல வாசம் பண்ண விரும்புறேன். அதனால என்ன செய்ய, அவர்கள் நடுவில் எனக்கு ஒரு கூடாரத்தை போடு அப்படின்னு சொல்லி. 42வது வசனம் வாசிங்க. அதுல 42, உன்னுடனே பேசும்படி நான் உங்களை சந்திக்கும் இடமாயிருக்கிற ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வாசலாகிய கர்த்தருடைய சந்நிதியிலே உங்கள் தலைமுறை தோறும் செலுத்தப்பட வேண்டிய நித்திய சர்வாங்க தகன பலி இதுவே. நல்ல கவனிங்க, உங்களை சந்திக்கிற இடம் எது? ஏதேன். ஃபர்ஸ்ட் ஏதேன்ல சந்திக்க வந்தாரு, அது ஏதேன். 2வது கர்த்தருடைய சந்நிதி, அது காயின் இருந்த இடம். இந்த 2ஐயும் சேர்த்து தான் கூடாரத்தை போட சொல்றாரு. அது கர்த்தருடைய சந்நிதியாவும் இருக்கும், நான் சந்திக்கிற இடமாவும் இருக்கும். இந்த 2லயும் அவர் அங்க டிசப்பாயிண்ட், அவருக்கு கொஞ்சம் வருத்தம். அவனை சந்திக்கவும் முடியல, அவன் சந்திக்கிற இடத்துல ஓடி ஒளிஞ்சிட்டான், இவன் சமூகத்தை விட்டு ஓடிட்டான். சரி, இது 2ம் போச்சு, இது 2ஐயும் சேர்த்து ஒரு இடம், ஆசரிப்பு கூடாரம், உங்களை சந்திக்கிற இடம். அதே நேரத்துல அடுத்து என்ன இருக்குது அந்த இடத்துல? உங்களோடு கூட கர்த்தருடைய சமூகமாவும் இருக்கு. அந்த இடத்துல நான் வரேன், ஒரு கூடாரத்தை எனக்கு போடு அப்படிங்கிறார். 29ஆம் அதிகாரத்துல இது நடக்குது. ஆண்டவர் போட சொல்லிட்டார். நல்லா போயிட்டு தான் இருக்குது. திடீர்னு பார்த்தா 32ஆம் அதிகாரத்துல கண்ணுக்குட்டியை உள்ள கொண்டாந்துட்டான். கண்ணுக்குட்டி என்ன செஞ்சுட்டான்? உள்ள கொண்டாந்துட்டான். உள்ள கொண்டது மட்டும் இங்கேயும் பாருங்க, அங்கே நீங்க இந்த ஒத்துமையை புரிஞ்சீங்கன்னா நல்லா தெரியும். அங்க பாவம் செஞ்ச உடனே நிர்வாணம் வந்துச்சா? நிர்வாணம் ஒண்ணு வந்துச்சா? இங்க பாருங்க 32ஆம் அதிகாரத்துல அவங்க கண்ணுக்குட்டிய அந்த இடத்துல அவன் பழம் சாப்பிட்ட உடனே பாவம் வந்துச்சு, பாவம் வந்த உடனே நிர்வாணம் வந்துச்சு. இங்க பாருங்க, அவர்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் எழுந்திருத்தார்கள். இப்ப சாப்பிட்ட உடனே வசனம் சொல்லுது, அதே 32ஆம் அதிகாரத்துல 25வது வசனம் வாசிங்க. ஜனங்கள் தங்கள் பகைவருக்குள் அவமானப்படத்தக்கதாக ஆரோன் அவர்களை நிர்வாணமாக்கி இருந்தான். அவர்கள் நிர்வாணமாயிருக்கிறதை மோசே கண்டு, இங்கே என்ன வந்துருச்சு? அடுத்து புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்தாங்க, நிர்வாணம் வந்துருச்சு. அங்க அவன் சாப்பிட்டான், நிர்வாணம் வந்துருச்சு. அங்க உள்ள பாம்பு வந்துச்சு, இங்க மாடு வந்துச்சு. அங்க உள்ள என்ன வந்துச்சு? பாம்பு, இங்க மாடு. அங்க பாம்பு பேச்ச கேட்டாங்க, இங்க மாட்டுக்கு ஆராதனை.
அவ்வளவுதான், வேலை முடிஞ்சு. அப்ப சபைக்குள்ள நீ கண்ணுக்குட்டியை கொண்டாந்துட்டு கர்த்தர் பேரை வைக்காத, வச்சுட்டு நீ நிர்வாணம் ஆயிட்ட. இன்னைக்கு உனக்கு ஒரு காரியம் வந்துருச்சு, வந்துவிட்டு நீங்க அதுக்கு ஒரு பண்டிகையை கொண்டாடிக்கிட்டு, நீங்க ஜாலியா இருந்துகிட்டு, நீங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு வணங்கா கழுத்துங்களா இருந்துகிட்டு, அதுக்கப்புறம் அதை சொல்ற மோசேயோ அல்லது ஆரோனையோ நீங்கள் திட்டுவது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நீங்கள் அத்தனைக்கும் ஒரு நாள் கர்த்தர் வருவார். எல்லாத்துக்கும் கர்த்தர் ஒரு நாள் வர்றார். ஆண்டவர் பார்த்தாரு, கீழே போ மோசே, என்னாச்சு? அது சரியில்லை, அங்க தப்பு பண்றாங்க, எல்லாரும் கீழே போங்கிறார். யோசுவா நினைக்கிறாரு, யோசுவாவுக்கு ஒரு எண்ணம், இந்த சவுண்ட் எல்லாம் ஒருவேளை நல்ல சவுண்டு தானோ. சிலருக்கு இப்போ 2ஆம் கட்டால இருப்பாங்க யோசுவா மாதிரி. நம்ம இதெல்லாம் சொன்னோம்னா சில காரியங்களை கடிந்து கொள்ளும் போது ஒரு குரூப்புக்கு அந்த ஆள் தேவையில்லாம பேசுறான், எதுக்கு இதெல்லாம் பேசுறான் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு குரூப் இருக்கு, இதுல என்னங்க தப்பு இருக்கு எனக்கு புரியல, அது பேசுறது சரியா மாதிரி இருக்கு ஆனா தப்பு மாதிரியும் தெரியல, இது யோசுவா குரூப். யோசுவாக்கு என்னன்னா, அவன் சொல்றான் யுத்தத்தினுடைய வெற்றி சத்தம் கேட்கறது. அவன் மோசே சொல்றான், ஆடா அவன் எல்லாம் கெடுத்துட்டு கிடக்குறான், நீ வேற, நீ உனக்கு வேற மாதிரி ஃபீல் பண்ற. எல்லாருமே சிலர் எல்லாத்தையும் பாசிட்டிவா பார்க்கணுங்கிறவங்க இருக்காங்க, எல்லாத்தையும் நன்மையா பாக்குறவங்கன்னு இருக்காங்க. அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க, இது சரி ஏதோ பசங்க பண்றாங்க விட்டுருவோமே. எப்படி விடுறது? எப்படி விடுறது? இப்படி விட்டு 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 தான் இன்னைக்கு சபை மிக மோசமான இடத்துக்கு போய் நிக்குது. இன்னைக்கு ஆசாரியன் போதிக்கப்பட வேண்டியவன் தவறான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு அதை சரின்னு உள்ள போதிச்சு ஜனங்களை மோசம் போய்கிட்டு இருக்கிறான். அதனுடைய விளைவு என்ன? இன்னைக்கு என்ன நடந்திருக்குது? கண்ணுக்குட்டி உள்ள வந்து போச்சு. ஆனா என்ன முலாம்ல இருக்கு? கர்த்தருக்கு பண்டிகைங்கிற முலாம்ல இருக்கு உள்ள. இன்னைக்கு பல காரியங்கள் கர்த்தருடைய நாமத்தில் பிசாசினுடைய காரியங்கள் சபைக்குள் இருக்கிறது.